அன்பிற்கும் வணக்கம். இன்று நாம் தலைமைத்துவம் பற்றி பேச விரும்புகிறோம். நிறுவனங்களில் குழு தலைவர்கள் உள்ளனர், பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களிடையே கூட தலைமை பொறுப்புகளை ஏற்பவர்கள் உள்ளனர். தலைவரின் பதவி நிச்சயமாக பெரிய அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொண்டு வருகிறது. சில நேரங்களில் அந்த அதிகாரம் மிகவும் பெரியதாகி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மேலும் ஒரு தலைவரின் ஒவ்வொரு முடிவும் எண்ணற்ற மக்களை கணிசமாக பாதிக்கலாம். தலைமைத்துவம் அற்புதமான வெற்றியை தரலாம், ஆனால் அதற்கு ஒரு நிழல் போல பின்தொடரும் இருண்ட பக்கமும் தெளிவாக உள்ளது. அப்படியானால் உண்மையான தலைமைத்துவம் என்றால் என்ன? நாம் அனைவரும் அறிந்த நாணமுள்ள அரசர் சாலமோனை பற்றி சிந்திப்போம். அவர் இஸ்ரேலுக்கு அபரிமிதமான செழிப்பை கொண்டு வந்த ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். அவர் பெரிய அளவிலான திட்டங்களை வெற்றிகரமாக நிர்வகித்து அற்புதமான கோவில்களையும் அரண்மனைகளையும் கட்டினார். இருப்பினும் பைபிளில் சாலமோன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தவில்லை என்றாலும் வெற்றி கொள்ளப்பட்ட வெளிநாட்டு மக்களுக்கு கட்டாய உழைப்பை விதித்ததாக ஒரு பதிவு உள்ளது. 1 இராஜாக்கள் 9:15-23. இது சாலமோனின் தலைமைத்துவத்திற்கும் ஒரு நிழல் இருந்ததை தெளிவாக காட்டுகிறது. அவரது ஆட்சி செழிப்பையும் ஸ்திரத்தன்மையையும் கொண்டு வந்தாலும் அது ஒரு நெறிமுறை சிக்கலையும் கொண்டிருந்தது. முடிவை அடைய வழிகளை நியாயப்படுத்துவது போல் தோன்றியது. இந்த பகுதி மனித தலைமைத்துவத்தின் வரம்புகளை வெளிப்படுத்துகிறது. ஒரு தலைவர் எவ்வளவு நாணமுள்ளவராகவோ அல்லது வெற்றிகரமாகவோ இருந்தாலும் இன்றும் நம் சுற்றியுள்ள தலைமைத்துவத்தின் பல்வேறு அம்சங்களை நாம் காணலாம். சிறந்த தலைவர்கள் சமுதாயத்தை சாதகமாக பாதிக்கிறார்கள், அனைவருக்கும் பயனளிக்கிறார்கள், ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கட்டங்களை ஏற்படுத்தும் அல்லது நியாயமற்ற முடிவுகளை எடுக்கும் தலைவர்களும் உள்ளனர். நாம் சரியான தலைமைத்துவத்திற்கு ஏங்குகிறோம், ஆனால் மனித வரம்புகள் காரணமாக எல்லாவற்றையும் நன்கு நிர்வகிக்கக்கூடிய முற்றிலும் நியாயமான மற்றும் திறமையான ஒரு தலைவரை கண்டறிவது மிகவும் கடினம். எனினும் இந்த எல்லா வரம்புகளையும் தாண்டி உண்மையான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திய ஒருவர் உள்ளார், இயேசு கிறிஸ்து. இயேசு சாலமோனைப் போல அதிகாரத்தாலும் ஆதிக்கத்தாலும் மக்களை ஆள முயற்சிக்கவில்லை. மாறாக உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி தனிப்பட்ட முறையில் பணிவான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார். தம்முடைய உயிரை தியாகம் செய்து பாவத்தின் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசிக்கும் போது நாம் வெறுமனே மதவாதிகளாக மாறுவதில்லை, எல்லா ஒடுக்குமுறையிலிருந்தும் அநீதியிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் உண்மையான அரசரின் ஆட்சியின் கீழ் நாம் வருகிறோம். இயேசு நமக்கு உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் தரும் ஒரேயொரு சரியான தலைவராவார். எந்தவொரு பூமியின் தலைவராலும் வழங்க முடியாத சரியான நீதியுடனும் அன்புடனும் அவர் நம்மை ஆள்கிறார். நீங்கள் இப்போது யாரை பின்பற்றுகிறீர்கள்? வாழ்க்கையின் கட்டங்களில் நீங்கள் தொலைந்திருந்தால் அல்லது ஒருவேளை உலகின் அநீதியால் களைத்திருந்தால் உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் தரும் சரியான தலைவரான இயேசு கிறிஸ்துவை ஏன் சந்திக்கக்கூடாது?